நான் ஏஐ பற்றி நிறைய பேர் என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு படிக்கும் போதெல்லாம் அப்போ தான் ஐ ஹேப்பன் டு லிசன் டு யூ as well. எந்த ஒரு டெக்னாலஜி அடாப்டேஷனாக இருந்தாலும் சரி, கல்ச்சுரல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த லீடர் இட் செல்ஃப், ரைட்? அதுக்கு 2-3 டிப்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கொடுத்தீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச், ஒரு 3000-4000 பேர் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் வரணும் அப்படின்னா ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் அண்ட் என்ன ஒரு ஒரு பிளானிங் இருக்கணும் அதுக்கு, அது எப்படி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது? நிறைய கம்பெனிஸ் இங்கே தான் ஃபெயில் ஆகிறாங்க இல்லையா? தே கால் இட் ஃபார் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது வராது. ஸோ தே கோ பேக் டு தி ஓல்ட் மெத்தட்ஸ். அதை பற்றி நிறைய பேசணும். அதுக்கான யூஸ் கேஸை உட்கார வச்சு அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அந்த டீமை உட்கார வச்சு அவங்கக்கிட்டையும் பேசணும், அவங்க கூட டிபேட் பண்ணணும். உட்காந்து நம்ம பேசக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவங்களுக்கு உதவணும். நீங்கள் எல்லாம் பண்ணணும், டிஜிட்டல் பண்ணணும் எட்ட போகிறத விட கூட உட்காந்து நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னக்குள்ள அதுலேயே ஐடியாஸ் நிறைய வரும். சரி, அடுத்த வாரம் திரும்பி சந்திப்போம், இதை பற்றி நிறைய பேசுவோம், இதெல்லாம் நீங்கள் ரெடியாக பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னக்குள்ள அவங்க இது பண்ணுவாங்க. இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணினே இருந்தால் ஒரு 5-6 வாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ChatGPT கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதை பற்றி என்ன இதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணி இது புது யூஸ் கேஸ் நான் பண்ணிட்டேன், இதனால இவ்வளோ சேவிங் வருது, இதனால இந்த மாதிரி இருக்குது, நியூ டெக்னிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஷோ கேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மோட்டிவேஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு போட்டி, நான் எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறேன், எங்கெல்லாம் எனக்கு இது இருக்குது, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் ChatGPT யூஸ் பண்ணி, எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? எப்படி எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் எனக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், நியூ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறேன். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3-4 பேட்டர்ன் பண்ணியிருந்து இப்போ மாதத்துக்கு 3-4 பேட்டர்ன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். 2 to 3 நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்ன்ஸ் கிட்ட போகிற அளவுக்கு போச்சு. ஸோ இது நான் சொன்னேன்னா ஏஐயோட தாக்கம் தான். ஏஐ இல்லைன்னா இந்த ஸ்பீடு வந்திருக்காது எங்களுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ChatGPTன்னு சொன்னீங்க. ஜென்ரலாகவே ஏஐன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ப்ரைவசி தான், ரைட்? ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் யூல் பி யூசிங் த பெய்ட் பிஸ்னஸ் வெர்ஷன், ஸோ யூ ஹேவ் லீகல் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பெரிய கம்பெனிஸும் சரி, மிட் மார்க்கெட் கம்பெனிஸும் சரி, இந்த ப்ரைவசி பற்றி அவ்வளோ டெப்த்தாக தெரியாமையே ப்ரைவசியே ஒரு காரணமாக வச்சு அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் ஐசி என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஆர் prohibited to use ChatGPTன்னு சொல்லிடுவாங்க. ஏஐ சைட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவலி அஃபிஷியலாகவே பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஃபியர் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் கோயிங் அவுட். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப குறுகிய கண்ணோட்டமாக பார்க்குறேன் நான். ஏன்னா there are certain information which are very sensitive and classified that should not go to competition. That will put me at a disadvantage. அது கரெக்டாக இருக்கணும், தெரியணும், சிஇஓக்கு கிளியராக தெரியணும். எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விற்றேன், எங்கே விற்றேன் அப்படின்றது ஒரு பெரிய கம்பல்சன் இல்லை. யாராவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த இடத்துல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணால், நானும் காம்படிஷன் பண்ணால், நீ உன்னோட ஏரியா என்னப்பா சேல்ஸ் எடுத்த, உன் டேட்டாலாம் காட்ட போகிறாங்க இன்டர்வியூவில், வேலை கிடைக்குன்ற ஒரு ஆர்வத்தில் பார்க்க முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ தட்ஸ் நாட் அ சீக்ரெட். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன ஃபார்முலேஷன் போடுறோம்னா அதுவும் ஒரு பெரிய சீக்ரெட் இல்லை. அங்கேயும் எடுக்கலாம், அதுவும் சீக்ரெட் கிடையாது. அங்கே வேலை பண்ணுற கெமிஸ்ட்ரியோ இல்லை யார் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் இன்டர்வியூ கூட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இதாங்க போடுறோம், இந்த மெட்டீரியல் போடுறோம்னு கொடுக்க போகிறாங்க. புரியுதுங்களா? So that is also not a secret. So what you have is nothing is a secret. But what is very important is நான் நாளைக்கு எந்த ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது லான்ச் பண்ண போகிறேன், என்ன ப்ரொபோஷன் லான்ச் பண்ண போகிறேன், எந்த காம்படிஷன் அடித்து எந்த இதில் கொண்டாட போகிறேன், இது சீக்ரெட். அது தெரிஞ்சால் அவங்க ரெடி ஆகிடுவாங்க என்னை எதிர்கொள்கிறதுக்கு. புரியுதுங்களா? பழைய டேட்டா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் பழைய டேட்டா வச்சு அது ஒரு இது இல்லை. ஆனால் புது டேட்டா நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் என்னை பிளாக் பண்ண முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் தான்.